அத்தியாயம் 34. இருவருக்கும் இடையே சென்டிமீட்டர் அளவே இடைவெளி இருந்தது. இருக்கலாம், அவன் ஆண் அழகனாக இருக்கலாம், அவன் கன்னிகளை கவர்ந்தெழுக்க கூடியவனாக இருக்கலாம், அவன் பணத்தில் செழித்து வளர்ந்தவனாக. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு அயோக்கியன். அதுவும் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தைகளுக்கும் அவனே தகுதி பெற்றவன். அவனை வாய்விட்டு மனதார திட்ட தோன்றினாலும் திட்ட முடியுமா என்ன? அவன் கண்களில் ஏதோ ஒன்று உள்ளது. அவன் வசீகரத்தில் மயங்கக்கூடிய மற்ற பெண்கள் வரிசையில் அவளும் இருந்திருந்தால் அதில் மயங்கியிருக்க கூடுமோ என்னவோ. நாளகா இருக்கேனா என்ன? ஒரு வசீகர புன்னகை. நினப்புதான். அவள் மனதில் நினைப்பது கூட அந்த கல்வனுக்கு கேட்கிறது. அப்புறம் ஏண்டி என் மூஞ்சிய பாக்குற? போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. அந்த வசீகர பேச்சு மறைந்து ஒரு திமிர் பேச்சு ஓங்கி ஒலித்தது. ஒரு அதிகார குரல் என்றும் சொல்லலாம். என்ன, உனக்கு தளவாழை இலை போட்டு சாப்பிட வர சொன்ன நினைச்சியா? போய் கிளீன் பண்ணு என்றான் கட்டளையாக. அவள் பதில் பேசாது விலகி சென்றாள். அந்த இடத்தில் நிற்கவே அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. தமிழுக்கு இந்த சரக்கு ஸ்மெல் கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆகவே மூக்கை பொத்திக் கொண்டு துடைப்பத்தை தேடினாள். அவள் வயதை ஒட்டிய பெண்கள்தான் அதே சரக்கை ராவாக அடித்து கொண்டிருந்தார்கள். கருமத்த, இது எப்படித்தான் குடிக்கிறாள்களோ என எண்ணிக்கொண்டவள் துடைப்பம் எடுத்து பெருக்க தயாரானாள். அந்த இடத்திற்கும் அவளுக்கும் சம்பந்தமில்லாமல் இருந்ததாலோ இல்லை அங்கிருந்த மற்ற பெண்களைப் போல் காட்டக்கூடியதை காட்டாமல் துப்பட்டா கொண்டு மூடிக்கொண்டு வலம் வந்ததாலோ அங்கிருந்த பல ஆண்களின் கண்கள் தமிழ் மீது தீர்க்கமாக படிந்தது. அந்த பார்வை தமிழுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இவனுங்க வேலை வெட்டிக்கே போக மாட்டானுங்களா? அப்பம் காசு அழிக்கிறது மட்டும்தான் முழு நேர வேலையோ என்று எண்ணிக்கொண்டவளை அந்த கூட்டத்திலிருந்த ஒருவன் ஒரு மார்க்கமாய் அழைத்தான். யாரை கூப்பிட்றா? ஓய் பியூட்டி! அப்போ நம்மளல்ல என்று திரும்பிக் கொண்டாள். ஓய் சுடிதார், ஒனதான்? என்னே வா. ஆமா, இங்க வா. தமிழ் அவன் அருகே சென்றாள். அடிச்சதும் ஏறுற மாதிரி சரக்கு இருக்கா? எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க. போய் சொல்லாத, அந்த சரக்கு உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? ஆமா, உன் கண்ணுதான். பார்த்தாலே சும்மா ஜிவ்வுன்னு போதை ஏறுதே என்றான் பாதி போதையில். நாய் மப்புல ஒளருது என்று எண்ணிக்கொண்டவள் அவனை கண்டு கொள்ளாமல் வேலையில் கவனமானாள். ஏய் துப்பட்டா, நீ பேசுற பேச்சுக்கு உன் மூஞ்சில தாண்டா காரி துப்ப போற. உன் கண்ணு என்ன துப்பாக்கியா? தோட்டா இல்லாமலே என்ன எப்படி கொள்ளுது? நாய் அறப்போதில ஒளருது. எந்த ஏரியா ஃபிகர் நீ? உன்னை பார்த்ததே இல்ல. தமிழ் அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அவள் வேலை சுத்தம் செய்வது மட்டும்தான். அவன் அவளை விடுவது போல் தெரியவில்லை. ஏய், உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் என அவள் கையை பிடித்தான். சரி, கையை விடுங்க. அட, ரொம்பதான் சிலுத்துக்கிற. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு 1 hour டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு என்றான் ஒரு மார்க்கமாய். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்ளாத அளவுக்கு அவள் என்ன முட்டாளா? சரி, மரியாதையை கையை விடுங்க. விடலன்னா என்ன பண்ணுவ என்றான் அவன் நக்கலாக. அதற்கு தமிழ் எதையோ சொல்ல வாயெடுக்கும் நேரம் பட்டன அவன் கரத்தின் மீது ராவணன் கரம் படிந்தது. ஏ டூட், உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஃபிகர் கிடைக்குது? ஆனாலும் உனக்கு எங்கோ பெரிய மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற? சரி, அவ கையை விடு. ஏன், அவன் அவ்வளவு ஸ்பெஷலா? ஸ்பெஷலா? அதுவும் இவளா என சிரித்தவன் அவளை பார்த்து ஒரு நக்கல் புன்னகை சிந்தினான். அவ கேவலம் ஒரு வேலைக்காரி. அவ மேல கை வச்சா உனக்கு தானே ப்ரோ அசிங்கம். அவன் சிரித்தான். யா, அவ வேலைக்காரி இல்ல என்று கையை பின்னோக்கி எடுத்தான். தமிழ் அவனை முறைத்து பார்த்தாள். ஓகே காய்ஸ், பார்ட்டி ஓவர், எல்லாரும் கிளம்புங்க என்றவன் தமிழ் பக்கம் திரும்பினான். தமிழ் அமைதியாக அவனை வெறித்து பார்த்தாள். என்னடி லுக்கு? நான் சொன்னது உண்மைதானே? நீ ஆஃப்டர் ஆல் என் வேலைக்காரி. உன் மேல கை வச்சா அது எங்களுக்கு தானே அசிங்கம். நீ என்ன நினைச்ச? உன்னை தொடவும் உன் கூட அதுக்கு தான் இங்க வர வச்ச நினைச்சியா என அவள் தாடையை உயர்த்தி தன்னை பார்க்க செய்தான். இந்த ராவணன் தொடணும்னா கூட உனக்கு ஒரு தகுதி வேணும். கேவலம் என் வீட்டு பாத்ரூம் சைஸ் இருக்குமா உன் வீடு? என்னோட நாய்க்கு போடுற சாப்பாட்டுக்கு வருமா உன் 1 மாச சம்பளம்? நீ என்ன அடிக்கிற அளவுக்கு பெரிய இவ்வளா? உன் மேல எனக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தாண்டி. நீ என் டைப் இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை இங்க வர வச்சேன்னு பாக்குறியா என்று அவளுக்கு நேரெதிரே இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தான். அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உன் கம்பெனிக்கு தான் வேலை பார்க்கறேன், உனக்கு இல்லன்னு சொன்னல. இப்போ நீ எனக்கு தான் வேலை பார்க்க போற.
இனி உன் வேலை என்ன பாத்துக்கிறது தான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். நான் நில்லுனா நிக்கணும், ஓடுனா ஓடணும், ஆட சொன்னாலும் ஆடணும். சும்மா இல்ல, உன்னை 5 கோடியே 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்க. 5 கோடிக்கு நீ ஒருத்தல்லதான். அந்த மொத்த பணத்தையும் அடைக்கிற வரைக்கும் நீ எனக்கான அடிமை. எப்படி? எனக்கான அடிமை. மனசுலையோ? தமிழ் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். பெருசா ஒன்னும் இல்ல, அங்கே பண்ற வேலையதான் இங்க பண்ண போற. இனி இந்த மொத்த பேலஸையும் ஒத்தால நீதான் பாத்துக்கணும். அதோட எனக்கான எல்லா வேலைகளையும் நீதான் பாத்துக்கணும். என்னை குளிப்பாற்றுறதுல இருந்து எனக்கு அன்றாயர் போட்டு வர்றதுல இருந்து எல்லாமே நீதான் பாத்துக்கணும். புரியுதா? தமிழ் கடுப்பாய் தலையாட்டினாள். ரைட், இந்த நிமிஷத்துல இருந்து உன் வேலை ஸ்டார்ட். நீ பாக்குறதுக்கான சம்பளத்தை உன் கடன்ல இருந்து கழிச்சிருவேன். எப்போ உன் மொத்த கடனும் தீருதோ அப்ப நீ என்னை விட்டு போகலாம். அது வரைக்கும் நீ இந்த ராவணனோட அடிமை மட்டும் இல்ல, என் வீட்டு நாய்க்குட்டி மாதிரி நீயும் ஒரு பெட்டு தான். இந்த மொத்த இடத்தையும் நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள கிளீன் பண்ணி வைக்கிறேன் என்றான் ஆர்டராக. தமிழ் சுற்றி பார்த்தாள். அவளுக்கு ஒன்றும் இதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. என்றாலும் கூட அவனை பார்த்து கொள்வதுதான் அவளுக்கு கசப்பான விஷயம். தமிழ் ஒரு பெருமூச்சு விட்டு அதை சுத்தம் பண்ண துவங்கினாள். படிகளில் நடந்து சென்று ராவணன் மெல்ல அவளை திரும்பி பார்த்தாள். மவளே, இனிதாண்டி உனக்கு இருக்கு. இந்த ராவணன் கிட்ட ஏண்டா வச்சுக்கிட்டோன்னு உன்னை கதற வைக்கல. நான் ராவணன் இல்லடி என்று எண்ணிக்கொண்டான். என்ன ஆனாலும் சரி, இவன் கைகளுக்குள் அடிமை பொம்மையாக சிக்கி சீரழிவதற்குள் எப்படியாவது அந்த 5 கோடி பணத்தை சம்பாதித்து அவன் முகத்தில் வீசியடிக்க வேண்டும் என்று அவளும் உறுதியாக இருந்தாள். ரம்யாவுக்கு தலை வலிப்பது போல் இருந்தது. ஒரு காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என ஹாஸ்பிட்டலின் மேல்தளத்தில் இருக்கும் கேண்டீனை நோக்கி செல்லும் வழியில் ஒரு பழக்கப்பட்ட குரல் கேட்டது. என்னடா அது, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே என தலையை மட்டும் சாய்த்து பார்த்தவள் அங்கே அமர்ந்திருந்த கவினை கண்டு கொண்டாள். அட முட்டா பேசு, இவன் இங்க என்ன பண்றான் என யோசனையாக அவனை தேடி சென்றாள். கவின் சோர்வுடன் அமர்ந்திருந்தான். ஏனோ யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல் இருக்கவும் மெல்ல கண் விழிக்க அவன் முன்னே நின்ற ரம்யாவை கண்டு ஒரு நொடி பயந்தே விட்டான். நீங்க என்ன பண்ற? ரேஷனுக்கு பொருள் வாங்க வந்த. என்ன காமெடியா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? ஆமா, நீ ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய ஆளுதான். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? அது லூஸ் என்று சொல்ல வந்தவன் அவனுக்கு லூஸ் மோஷன் போன விஷயத்தை மட்டும் சொன்னால் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை சொல்லி கிண்டல் செய்வாளோ என்று யோசித்துவிட்டு அப்படியே பிட்டை மாற்றி விட்டான். என்ன லூஸ்ன்னு சொல்ல வந்து நிறுத்திட்ட? அப்படியா சொன்ன? அது லூஸ் இல்ல, ஐஸ் ரொம்ப சாப்பிட்டதால கோல்டு. ரம்யா அவனை நம்பாமல் பார்த்தாள். வாய்ஸ் கோல்டு வந்த மாதிரி தெரியலையே. இப்ப தெரியுதான் பாரு என்று வாய்ஸை விஜய் சேதுபதி பாணியில் மாற்றி பேசினான். இப்போ நம்புறியா? நம்புறேன், நீ என்கிட்ட எதையோ வளர்றன்னு உறுதியா நம்புற என்று ரம்யா சந்தேகமாய் தாடையை சொரியும் பொழுதே அந்த பக்கம் இருந்தது ஒரு குரல். கவினண்ணா, உங்களுக்கு மாம்பழம் அதிகமா சாப்பிட்டதால தான் நிக்காம லூஸ் மோஷன் போகுதான், மாத்திரை கொடுத்திருக்காங்க என அவன் தங்கை அந்த ஃப்ளோரெங்கும் கேட்கும்படி கத்திக்கொண்டே வர கவின் இதை கேட்டு போச்சுடா என்பதை போல் தலையில் அடித்துக்கொள்ள ரம்யா ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் அவனை திரும்பி பார்த்தாள். கிண்டல் மட்டும் பண்ணிராத என அவன் எண்ணி முடிக்கவில்லை. அடுத்த நொடி கபகப என்று அங்கிருந்த அத்தனை பேரும் திரும்பி பார்க்கும்படி வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள் அவள். அத்தியாயம் 35. ஏய், சிரிக்காத என்றான் அவன் அவசரமாய். அவள் விடுவாளா என்ன? இப்பொழுதுதான் விழுந்து விழுந்து சிரித்தாள். எனக்கு மூஞ்சி பார்க்கும்போதே தெரியும்டான் டபரவாயா என்று கைதட்டி சிரிப்பவளை அந்த பக்கம் செல்பவர்கள் வினோதமாய் பார்த்தார்கள். பைத்தியமே, ஹாஸ்பிட்டல் யாராவது சிரிப்பாங்களா? ஆனா நான் சிரிப்பேன்டா என அவன் தலையில் ஒரு போடு போட்டாள். கவின் தங்கை அவளை புரியாமல் பார்த்தாள். அவள்தான் தன்னை காப்பாற்றியவள் என்பது கூட அவளுக்கு நினைவில் இல்லை. அண்ணா, இவங்க யாரு, உங்க லவ்வரா? தங்கை ஆர்வமாக கேட்டாள். சி, இவன் என் லவ்வரா? இவள மனுஷன் லவ் பண்ணுவானா என்றான் அவன். ஆமா, இவன் தான் ஜூல இருந்து தப்பிச்சு வந்த வினோத மிருகம் ஆச்சே என உடனே இவளும் வாரினாள். ஆமா, நானாவது ஜூல இருந்து தான் தப்பிச்சேன். ஆனா நீ என்ன வகை ஸ்பீசஸ்ன்னு கூட தெரியல. பின்னாடி நிக்காம போய் உன் கொழுப்பு அடங்கல பாரு. உன் மூஞ்சிய பார்த்ததுல இருந்து தாண்டி எனக்கு நிக்காம போகுது என இருவரும் மாறி மாறி வாரிக்கொள்வதை அவன் தங்கை ஆவேன பார்த்து கொண்டிருந்தாள். கவின் இதுவரை யாரிடமும் இப்படி சண்டை போட்டு அவள் பார்த்ததே இல்லை. அதுவும் பெண்களிடம்.
பெண்களை பார்த்தாலே அத்தனை மரியாதை தரக்கூடியவன் ஏன் இவளிடம் மட்டும் இத்தனை சண்டையிடுகிறான் என இவள் குழப்பமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏமா, புருஷன் பொண்டாட்டி சண்டைய வெளியே போய் வச்சுக்கோங்க என்று அந்த பக்கம் வந்து பெருசு ஒன்று தெரியாமல் சொல்லிவிட்டு செல்ல, யோ பெருசு, நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்டனா, போயா சொட்ட என்றாள் எகிரிக்கொண்டு. இவ சரியான பஜாரி, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு, வா நம்ம போலாம் என்றான் தங்கை கையை பிடித்து. ஆமாமா, இவர் பெரிய பத்மபூஷன் விருது வாங்கின உத்தம புத்திர பாரு. உன் ஃப்ரெண்டு ஒரு முள்ள மாறி, நீ ஒரு முடிச்ச விக்கி. அயோக்கிய ராஸ்கல்ஸ். நண்பனை சொன்னதும் கவினுக்கு பொத்து கொண்டு வந்தது. ஏய், என்ன பத்தி பேசு, ஆனா என் நண்பனை பத்தி பேசாத. அப்படிதாண்டா பேசுவ டைனோசர் வாயா. உன் ஃப்ரெண்டு அது ஒரு பொல்லாத இது. நீங்க ஒரு வெக்க கெட்ட விஷக்கிருமி, துப்பு கெட்ட துஷ்ட சக்தி, அறிவு கெட்ட அஷ்டமசனி. அவள் திட்டுவதே ஒரு தினுசாக இருந்தது. எப்படி இதுபோல் தினுசாக திட்டுகிறாள் என்று தெரியவில்லை. தமிழ் மூஞ்சுக்காக பாக்குற, இல்லன் வை என்றான் கவின் கையை முறுக்கி. இல்லனா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடிடா, அடிச்சு பாருடா என்றாள் எகிரிக்கொண்டு. இப்ப இவங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சு என்பதை போல் பார்த்தாள் அவள் தங்கை. பொண்ணு மாதிரி நடந்துக்கோடி, பஜாரி மாதிரி நடந்துக்காம. ஆமா, எனக்கு பொண்ணு மாதிரி நடந்துக்க தெரியல. நீ வேணும்னா சேலை கட்டி அப்புறம் தாலி கட்டு, நான் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன். போடா பொறி உருண்ட மண்டையா. பொடி கருவாச்சி என இவர்கள் இருவரும் போடும் சண்டையை பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேன் இருவரின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தார். உன்னால தாண்டி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. ஆமா, இல்லைனா மட்டும் இவர் பெரிய இந்த கம்பெனி ஓனர் பாரு. போடா மூடிக்கிட்டு. உன்னை கற்றவன் செத்தான். உனக்கு என்னடா அதை பத்தி கவலை? நீ வாழ்க்கை கொடுக்க போறியா என்ன என இருவரும் எதிரும் புதிருமாக மோதிக்கொள்ள, கவின் தங்கைதான் அவனை கடினப்பட்டு அழைத்து சென்றாள். அண்ணா, ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. யாரு அவ? பாவமா? அவ்வா என்று வாயில் அடித்து கொண்டான் கவின். ஆமா, அவங்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் அமைதியான பொண்ணா. நல்ல பொண்ணுன்னு வேணா சொல்லு, ஆனா அமைதியான பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத. அவ ஒரு சுடிதார் போட்ட சொன்னாக்கா என்றான் தூரத்தில் இருக்கும் ரம்யாவை முறைத்தபடி. ஆமா, இன்னும் நீங்க அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. கவின் ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னான். அவதான் அன்னைக்கு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த பொண்ணு. அவன் சொல்லி முடித்ததும் அவள் முகம் பூவாய் மலர்ந்தது. நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க ஏன் இதை முன்னாடியே சொல்லல? நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருப்பனே. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லிக்கோ என்றான். அவள் உதடு பிதுக்கினாள். அவளை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அவ ஊர் சுத்திக்கிட்டே தான் இருப்பா, ரவுடி பொண்ணு. சோ அவளே உன் கண்ணுல மாட்டுவா. சமர் அதிகாலை எழும் பழக்கம் உடையவன். அதனால்தான் வழக்கம் போல அதிகாலை 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி முடித்தவன் ஜாகிங் போக கிளம்பி வெளியே வந்தான். அப்பொழுதுதான் அவன் அன்னை அகிலாண்டேஸ்வரி அவர்கள் வீட்டு வாட்ச்மேனை மோசமாக திட்டிக் கொண்டிருந்தார். நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறது போற வரவங்கள உள்ள வர்றதுக்கு இல்ல. என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு விசுவாசத்தை வேற ஒருத்திக்கு காட்டுறியா? இனி உனக்கு இங்க வேலை இல்ல என்றார் அவர் கண்டபடி திட்டி. ஐயோ அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அந்த பொண்ணு உயிர் விஷயம்னு சொன்னதாலதான் நான் உள்ள விட்டேன், இல்லைன்னா விட்டுருக்க மாட்டேன் என்றார் பாவமாக. சமருக்கு ஒன்றும் புரியவில்லை. மாம், ஏதாவது பிரச்சனையா? வா சமர், நேத்து ஒரு பொண்ணு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு போயிருக்கா. அந்த பொண்ணை இவர் உள்ள விட்டதாலதான் எவ்வளவு பிரச்சனை. அதான் இவரை வேலையை விட்டு தூக்க போறேன். என்ன மாம் சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு? என்ன நடந்துச்சு? அவர் நேற்று நடந்ததை முழுதாக சொல்லாமல் அவர் பக்கம் இருக்கும் நியாயத்தை மட்டும் சொல்லி அந்த பெண்ணை தவறானவளாக காட்டினார். அதுவும் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு தான் சொல்லுது. இந்த மாதிரி பொண்ணுங்க கூட ஏன் பேச்சுவார்த்தை வச்சுக்கிற சமர்? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, தகுதி என்ன? கேவலம் ஏன் இந்த லோ கிளாஸ் பீப்புள் கூட பழகுற? பாரு, அவங்க புத்தி இப்படித்தான் இருக்கும் என 1க்கு 2ஆய் ஏற்றிவிட்டார். அவர் சொன்னதை வைத்தே வந்தது ரம்யா என புரிந்து கொண்டான் அவன். ஆனால் அன்னை மீது அதீத அன்பு வைத்திருந்தவன் அவர் சொன்னதை மட்டும் நம்பிவிட்டான். அவள் பக்கம் என்ன நியாயம் இருக்கும் என்பதை மறந்து போனான். சாரி மாம், இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் என்று உடனே அவன் ரம்யாவுக்கு தொடர்பு கொண்டு அவளை தேடி சென்றான். வாங்க சமர், நான் என்று ரம்யா பேச ஆரம்பிக்கும் முன்னரே எதற்கும் கோபம் கொள்ளாத சமர் கொஞ்சம் கோபமாய்தான் பேசினான். ஏங்க ரம்யா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை தனிப்பட்ட முறையில என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அம்மாவை ஏன் சண்டை போட்டீங்க? அதுவும் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காம மோசமான முறையில பேசிருக்கீங்க. அதோட எங்க காட்ஸ் அடிச்சிருக்கீங்க. சமர், என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி, எங்க அம்மா தமிழ் அப்படி பேசுனது தப்புதான். அதுக்காக அவங்கள இப்படி பேசி பிரச்சனை பண்ணுவீங்களா?
நான் எல்லாத்தையும் சுமூகமா முடிக்க நினைச்சா நீங்க இப்படி பிரச்சனை பண்ணிருக்கீங்க. எங்க அம்மா கோவக்காரங்களா இருக்கட்டும், ஆனா அவங்க கெட்டவங்கல்ல என்றான் சற்று கோபமாக. ரம்யா அவனை கை கட்டி வேடிக்கை பார்த்தாள். பேசி முடிச்சிட்டீங்களா? அவன் ஆமா என்றான். உங்களுக்கு சொந்த புத்தி கிடையாதா சமர்? உங்க அம்மா மேல உயிரை அருங்க, அவங்க மேல மரியாதை வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. என்ன சொல்றீங்க? நான் முதல்ல எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்னு தெரியுமா என்று அவன் கைப்பிடித்து இழுத்து போய் அந்த குழந்தையை காட்டினாள். இந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்தா. ஆபரேஷன் பண்ண பணம் தேவைப்பட்டது. உங்ககிட்ட கேட்கலான்னு நான் தான் சொன்னேன். ஆனா அப்ப கூட தமிழ் வேண்டான்னு சொன்னா. ஏன் தெரியுமா? உங்க அம்மா அவங்க சொன்ன வார்த்தையை அவளால மறக்க முடியல. வேண்டவே வேண்டான்னு சொன்னா. ஆனா நான் தான் உங்களை தேடி வந்தேன். ஆனா உங்க அம்மா தான் இருந்தாங்க. நான் பொறுமையாதான் பணம் கேட்டேன். அம்மா பணம் கொடுத்தாங்களா? நொட்டுவாங்க. பணம் கொடுக்க மனசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசினாங்க. பிச்சைக்காரங்களாம். அந்த குழந்தை செத்தா செத்துட்டு போறான்னு சொல்றாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ஒரு நிலைமை உங்க அம்மாவுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? சமர் அந்த குழந்தையை பார்த்தான். அப்புறம் எப்படி ஆபரேஷன் பண்ணீங்க? அப்புறம் என்ன, யாரோ ஒரு புண்ணியமா பணம் கொடுத்திருக்கான். தமிழ் தான் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா. சமருக்கு கஷ்டமாக இருந்தது. சாரி ரம்யா, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரம்யா நக்கலாக சிரித்து கொண்டாள். ரொம்ப அப்பாவியா இருக்காதீங்க சமர். உங்க அப்பாவித்தனத்தை உங்க அம்மா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் தமிழ் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவா, இங்க காரணம் காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறதில்லன்னு. உங்க அம்மா விஷயத்துல அது உண்மைதான்னு தோணுது. இந்த கல்யாணம் நின்னது கூட நல்லதுக்கு தான். இல்லைன்னா என் ஃப்ரெண்டு உங்க அம்மா கிட்ட சிக்கி வாழ்க்கை முழுக்க சித்திரவதை அனுபவிச்சிருப்பா என்றாள் நக்கலாக. அத்தியாயம் 36. இது வீடா இல்ல அரண்மனையா என்று யோசிக்கும் அளவுக்கு பெரிதாக இருந்தது அந்த பேலஸ். தமிழ் இப்பொழுதுதான் இந்த மொத்த பேலஸையும் பெருக்கி முடித்தாள். அதற்குள் மூக்கு வேர்த்து விட்டது போலும் அந்த ராவணனுக்கு. ஏ வேலைக்காரி என்று மாடியிலிருந்து ஒரு குரல். இவள் கடுப்பாய் நிமிர்ந்து பார்த்தாள். பேசாம இவனுக்கு 2 பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா என்ன என எண்ணாமல் இல்லை அவள். என்ன செய்வது, தமிழ் நல்லவளாச்சே. வரங்க என்றபடி செய்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடியவள் அந்த அறையை கண்டு வாயை பிளந்தாள். அனைத்திலும் வேலைப்பாடு. அவன் சொன்னது போல் அவன் பாத்ரூம் சைஸ் கூட அவர்கள் வீடு இருக்காது போலும். அந்த அறையை ஆவென பார்த்து கொண்டிருந்தவளை அவன் மீண்டும் அழைத்தான். வேலைக்காரி வேண்டுமென்றேதான் செய்தான். ரூம்ல தான் இருக்கே சார். அவன் பாத்ரூமுக்குள் இருந்தான். ஒருவேளை டவல் எடுக்க கூப்பிட்டுருப்பாரோ என எண்ணிக்கொண்டவள் அந்த கட்டில் மீது கிடந்த டவலை எடுத்துக்கொண்டு திரும்பும் வேளை அவன் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் வெளியே வந்தான். சார் டவல் என்று திரும்பியவளின் விழி அவன் பரந்த மார்பில் படிந்து பழனி படிக்கட்டு போல் இருந்த அவன் கட்டிங்ஸ் தாண்டி மெல்ல கீழிறங்கிய சமயம், அதுக்கு மேல ஒன்னும் போடல சாமி என அவள் மூளை சொல்வதற்குள் பார்த்து விட்டாள். அந்த கொடுமைய அவ மொத்தமா பார்த்துட்டா. பாவம், அவ என்ன பண்ணுவா? இதுவரைக்கும் எந்த ஆணையும் அப்படி ஒரு கோலத்துல, உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ பார்த்ததே இல்ல. இந்த சம்பவத்தை பார்த்தும் இன்னும் அவளுக்கு அட்டாக் வராம இருக்கிறதே அதிசயந்தானுகோ. அவனை மொத்தமாய் பார்த்தவள் பட்டென பதறிக்கொண்டு திரும்பினாள். அம்மனிக்கு ஐயனார் கோவில் கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும் போல. ஒரு பொட்ட புள்ள முன்னாடி இப்படி அம்மனமா வந்து நிக்கிறோன்னு அந்த முரட்டு பையனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எனக்கு என்னமோ இவன் வேணும்னு தான் பண்ண மாதிரி தோணுது. தமிழ் உடல் ஒரு மாதிரி நடுங்கியது. நிஜமாய் அவள் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்ததே இல்லை. ராவணன் உடலிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி அவன் கட்டுடல் மேனியில் கடந்து செல்ல, அவன் கவர்ச்சியான உடலைக் கண்டு மயங்கும் கன்னிகள் வரிசையில் இவளையும் இணைக்க விரும்பினானோ என்னவோ. சார் டவல் இங்க இருக்கு, நான் வெளியே நிக்கிறேன் என்று ஓட முயன்றவளை தடுத்து நிறுத்தியது அவன் குரல். நில. அவள் கால்கள் பட்டென நின்றது. திரும்ப. அவன் திரும்பி நின்றாளே தவிர அவனை பார்க்காமல் குனிந்து கொண்டாள். அந்த டவல் எடு. அவள் மெல்ல அந்த டவலை எடுத்தாள். என்கிட்ட கொண்டு வா. சார், நீ எனக்கு தானே வேலை செய்யற? அவள் ஆமா என தலையாட்டினாள். அப்ப எடுத்துட்டு வா. அவள் டவலை எடுத்துக்கொண்டு அவன் அருகே நெருங்க நெருங்க பதட்டமாய் கண்ணை மூடிக்கொண்டாள். அந்த டவல் எனக்கு கட்டிவிடு. என்ன? அவள் குரலில் ஒரு அதிர்ச்சி. அந்த டவலை எனக்கு கட்டிவிடுன்னு சொன்ன. ஆனா சார். டூ வாட் ஐ சே. அவன் குரலில் ஒரு கட்டளை. அவள் கரம் நடுங்கியது. கட்டியவனை மட்டும் பார்க்கக்கூடிய கோலத்தை கண்டவனிடமும் பார்த்து விட்டோம். இது பெரிய பாவமா?
தனக்கு நரகம்தான் கிட்டுமா என்று அவளுக்கோ பல சிந்தனை. புள்ள எம்பிட்டு பழமா இருக்கு பாருங்க. அவள் நடுங்கிய கரத்துடன் மெல்ல அந்த டவலை அவன் இடையே சுற்றி கட்ட முயன்றாள், அதுவும் கண்களை திறக்காமல். ராவணன் கண்களில் ஒரு சுவாரஸ்யம். அவன் தேகத்தை ஒரு முறையேனும் தீண்டிவிட மாட்டோமா, அவன் கட்டுடல் மேனியின் ஸ்பரிசத்தை தொட்டு பார்க்க முடியாதா என எங்கும் கன்னி பெண்களை மட்டும்தான் அவன் பார்த்திருக்கிறான். ஆனால் அவள் முன்னே இப்படி ஒரு கோலத்தில் நின்றும் அவள் இமைகள் மூடிக்கொண்டது. தன் தேகத்தை தீண்டி செல்லும் வாய்ப்பு கிடைத்தும் அவள் சுண்டு விரல் கூட அவன் மீது தீண்டிவிடக் கூடாது என்பதில் அவன் மிக தெளிவாக இருந்தான். ராவணனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அவன் பார்த்த பெண்கள் போல் அவள் இல்லை. அவள் கஷ்டப்பட்டு அவன் உடலை தீண்டிவிடக் கூடாது என்று எண்ணிய போதும் அவள் சுண்டு விரல் அவன் இடையே தீண்டிவிட்டது. அதுவே அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. பல பெண்களின் கரம் அவன் உடலில் கண்டபடி ஊர்வலம் சென்ற பொழுதும் ஏற்படாத இந்த உணர்வு ஏன் இந்த கன்னியின் சிறு தீண்டலில் உண்டாக வேண்டும்? எப்படியோ ஒரு வழியாக அவன் இடையில் அந்த டவலை கட்டி முடித்தவளுக்கு எப்பொழுது அந்த இடத்திலிருந்து போவோம் என்றுதான் இருந்தது. அவள் அந்த ராவணனை பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ராவணன் அவளை மட்டும்தான் வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சார், அப்ப நான் போகட்டுமா? போறியா? அப்ப யார் எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுவா? ட்ரெஸ் போடணுமா? ஆமா என்றான் அவன் சாதாரணமாக. சார், சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏன் இதுக்கு வேற ஆள் வச்சுக்க கூடாது? நீங்க வேற எந்த வேலை வேணாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். ஆனா இது வேண்டாம் என்றாள் கொஞ்சம் பம்மி கொண்டு. நீ மறந்துட்ட போல. நான் என்ன சொன்னாலும் நீ கேக்குற சார் என்றாள் முகத்தை அஷ்டகோணலாக வைத்து. ஒரு வழியாக அவனுக்கு உடையை மாற்றி விட்டவள் அந்த சட்டை பட்டனை போட்டு கொண்டிருந்தாள். நீ சிங்கிளா? என்ன சார்? நீ சிங்கிளா இல்ல கமிட்டடான்னு கேட்ட. நான் பதில் சொன்னா என் கடன்ல இருந்து கழிச்சுப்பீங்களா? தெளிவாய் பதில் கேட்பவளை கண்டு அவன் இதழ் மெல்ல விரிந்தது. சரி, கழிச்சுக்கிறேன், சொல்லு. சிங்கிள் என்று சொல்ல வந்தவள் என்ன நினைத்தாலோ கமிட்டட் என்றாள். அந்த ராவணன் புருவம் உயர்ந்தது. ஓஹோ, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா சார்? அதுக்குள்ள குக் பண்ணிட்டியா? திங்ஸ் எதுவும் இல்ல சார், சோ இருக்கத வச்சு பண்ணிருக்கேன். ராவணன் சாப்பிட வந்தான். தமிழ் இருந்த பொருளை வைத்தே சோயா சாலட் மற்றும் எக் ஆம்லேட் போட்டு வைத்திருந்தாள். அவன் நினைத்ததை விட அது நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளத்தான் மனமே இல்லை. நல்லாவே இல்ல, உனக்கு குக் பண்ண கூட தெரியாதா என்றான் கடுப்பாக. அவன் இதைத்தான் சொல்லுவான் என்று தெரிந்ததால் அவளும் பெரியதாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. நல்லாவே இல்லை என்றவன் மொத்தமாய் உண்டு முடித்துதான் எழுந்தான். ஓகே சார், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? ராவணன் அவன் கடிகாரத்தை பார்த்தான். இல்ல, நாம வேற இடத்துக்கு போறோம். எங்கே சார்? நீதான் இங்க எந்த திங்ஸும் இல்லைன்னு சொன்னியே, சோ வாங்க போறோம் என்றான் காரில் ஏறி அமர்ந்து. அவனுடன் சென்று பொருள் வாங்க அவளுக்கு விருப்பமே இல்லை. முடிந்த வரைக்கும் அவனுடன் இருப்பதை அவள் தவிர்க்கவே நினைத்தாள். இல்ல சார், நீங்க போங்க, நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். ராவணன் அந்த ஸ்டேரிங்கின் மீது தாளம் போட்டான். நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, வான்னு சொன்ன, ஏறுன்னு சொன்ன. திமிரு புடிச்சவ என முணங்கிக் கொண்டவள் முன் சீட்டில் ஏறி அமரப் போனாள். என்ன பண்ற? நீங்க தானே உட்கார சொன்னீங்க. முன் சீட்ல உட்கார நீ என்ன என் பொண்டாட்டியா இல்ல லவ்வரா? போய் பின்னாடி உட்காரு என்றான் கடுப்பாய். ரொம்பதான் என்று முணங்கிக் கொண்டவள் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். கார் வேகமெடுத்து சென்றது.